வீட்டுல யாரும் இல்லாத நேரம் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் எனக்கு குலாப் ஜாம் பண்ணி கொடுன்னு. அப்ப இந்த பொண்ணு குலாப் ஜாம் பண்ணி கொடுத்து அந்த பையனுக்கு ஊட்டி விடுறான். இதை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணன்காரன் பாத்துறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அண்ணா கிட்ட சொல்றா, அண்ணா என்ன மன்னிச்சிரு, இந்த விஷயத்தை மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாத, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அந்த விஷயத்தெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்றான். இதை கேட்டோன்னு அந்த பொண்ணு அப்பா அம்மா கிட்ட நம்ம மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னோட அப்பா அம்மா என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க, அதனால கதவை மூடுன்னு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு கதவை முடிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நாங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணு அந்த பையனும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் கதை ஓபன் பண்ணி என் தங்கச்சி எங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா இது வழியா ஓடிட்டானு. அதுக்கப்புறமா அப்பாவும் அண்ணாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை துரத்திட்டு போறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு காலில் அடிபடுது. அப்ப இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றா, நீ இன்னும் கவலைப்படாத, நம்ம கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா அண்ணாவும் அப்பாவும் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு சொல்றா, எதுக்காக இப்படி பண்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம்னு சொல்லும்போது இதை கேட்ட அண்ணா சொல்றான், உனக்கு அறிவு இருக்காடே, நீ படிக்கிற பொண்ணுடின்னு. அதுக்கப்புறமா அந்த பையனை போட்டு அடிக்கும் போது அந்த பையன் சொல்றான், இதை எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் எங்க ஆளுகளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றா, என்ன மாப்பிள்ளை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, ஏதாவது பண்ணுடின்னு. உடனே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்றா. அப்படி இந்த பக்கமா அந்த பொண்ணுக்கு வயசான ஒருத்தரை மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அப்ப அவரும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லும்போது பொண்ணோட அப்பாவும் சரிங்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் சொல்றான், அப்பா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்கும்போது எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது உடனே அப்பா பையனோட கண்ணத்துல அறிஞ்சு உனக்கு லவ் கேக்குதாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை பாத்தீங்கன்னா படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கமா அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்காக போறாரு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு லேடி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அப்பா சொல்றாரு, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதை கேட்க நீங்க யாருன்னு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நான் போலீஸ், உங்க பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது, அதுக்கடையில சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றா, என் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு. இதை கேட்ட ஃப்ரெண்டு சொல்றா, நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணலன்னு. அப்ப அந்த இடத்துல அன்னைக்காரன் வந்து சொல்றா, நான் தான்மா கால் பண்ணேன், நீ ஓடி போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா அப்பாவே உன்னை படிக்க விடாம கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரு, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், படிப்பு முக்கியம்னு சொல்லும்போது இதை கேட்ட இந்த பொண்ணு நான் ஓடி போக பார்த்தது தப்புதான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா.